ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மைமைப்படுவதாக. ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது தேவன் உங்களோடு கூட பேசி உங்களை உயிர்ப்பிப்பார். உங்கள் வாழ்க்கை மாறும். அநேக மக்களுக்கு இதை எடுத்து சொல்லி இந்த செய்தியை மறுபடியும் அவர்கள் கேட்க உதவி செய்வீர்கள். ஆனால் ஆண்டவர் நிச்சயம் மாற்றுவார். ஆண்டவருடைய வசனத்துக்கு நேராக நாம் செல்லுவோமா? ஏசாயா 58 அதிகாரம் 11 நாம் வாசிப்போம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டத்தைப் போலவும் வற்றாத ஒரு நீரூற்றைப் போலவும் நீ இருப்பாய். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். இரண்டாவது, வறட்சியான காலங்களிலும் ஆண்டவர் உன்னை திருப்தியாக்குவார். மூன்றாவது, எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல நீ இருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். இந்த வார்த்தையை கேட்கிற நீ உன் வாழ்க்கையில் ஆண்டவர் உன்னை நடத்துவார். உனக்கு எப்படி நடக்கணும், எங்க போகணும், என்ன செய்யணும் என்று தெரியாம இருக்கிற சூழ்நிலைகள் உனக்கு ஏராளம் வரும். ஆனால் அவருடைய கையை பிடித்துக்கொள். அவர் உன் கையை பிடித்து நடக்க பழக்க வைப்பார். ஒரு குழந்தை எழும்பி நடக்கும்போது அது கீழே கீழே விழும். ஆனா நம்ம அதை நடக்க பழக்கி விடுவோம். கொஞ்ச நாள்ல அது நடந்து அதுக்கு பின்பு நம்ம தான் அதுக்கு பின்னால ஓடணும். அதே போல ஆண்டவர் உன்னை நடத்துவார், ஆச்சரியமா நடத்துவார். இப்போ இன்னைக்கு நீ பல விதத்தில் திசை தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறாய். ஒரு நோக்கமில்லாமல் உன் வாழ்க்கை போயிட்டே இருக்குது. எத்தனையோ வருஷங்களை நீ கழித்து போட்டாய். உன் வருஷங்கள் ஒரு கதையை போல போயிட்டு இன்னைக்கு ஆண்டவர் உன் வாழ்க்கையை உன்னை நடத்துவேன்னு சொல்றார். உன் வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுப்பாயா? நீயே உன் வாழ்க்கையை நீ நடத்த முடியாது. உன்னை நடத்துகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன். கல்லூரியெல்லாம் படித்து முடித்தேன். வீட்டில் இருந்து புறப்பட்டு போனேன். எப்படி என்ன செய்யணும் என்று எனக்கு தெரியாத சூழ்நிலைகள். ஆனா இந்த இயேசு என் கூட பேசினார். உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன்னு சொன்னார். அந்த வார்த்தை என் காதுகளில் கேட்டது. இன்னைக்கும் அதை மறக்க முடியலை. அது என் காதுகளில் தொனித்து கொண்டே இருக்கிறது. உன்னை ஆண்டவர் முடிவு பரியந்தம் நடத்துவார். மரண பரியந்தம் உன்னை நடத்துவார். நம்முடைய தேவன் சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் உன்னை நடத்துவார். என் வாழ்க்கையில ஒரு சின்ன இடத்துல போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும், எப்படி போகணும், என்ன ஊழியம் செய்யணும்? ஒரு ஓடை பக்கமாக உட்கார்ந்து பாரத்தோடு ஜெபித்தேன். என்னை எத்தனையோ பேர் ஊழியத்துக்கு கூப்பிட்டாங்க. வெளிநாட்டுக்கெல்லாம் உடனே வரும்படி சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ண போது ஒரு சின்ன சர்ச்சை எடுக்கும்படி சொன்னார் பெங்களூரில். அதை எடுத்து கொஞ்ச நாள் நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு வாலிபர்களுக்குரிய தரிசனத்தை கொடுத்தார். அப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் என்னை கொண்டு வந்து நடத்தினார். இந்த பட்டணத்துக்கு வந்தேன். இந்த பட்டணத்தில் எனக்கு தெரியவே தெரியாது இந்த பட்டணம். ஆனால் ரோடெல்லாம் நடந்தேன். ஒரு 125 பேர் விலாசம் ஒரு கூட்டத்தில் கிடைச்சிச்சு. அதை எடுத்துக்கிட்டு நடந்தேன். அத்தனை வீடுகளையும் போய் சந்தித்தேன் ஒரே வாரத்தில். ஒரு சின்ன சர்ச்சு ஒரு 7 பேரை கொண்டு ஆரம்பிக்க உதவி செய்தார். அதுக்கு பின்பு படிப்படியாய் ஆண்டவர் நடத்தினார். உன்னையும் ஆண்டவர் கைவிட மாட்டார். உன்னை நடத்துவார். ஒரு முறை பேதுரு ஆண்டவரை விட்டுட்டு மீன் பிடிக்க போயிட்டான். ராத்திரி முழுசும் பிடித்து பார்த்தான், ஒன்றும் நடக்கலை. கடைசியில் ஒன்று கூட பிடிக்க முடியல, ஒரு மீன். ஆண்டவர் இயேசு அவன் பின்னால் போய், பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதான்னு கேட்டார்.
அவங்க ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க. படகுக்கு வலது பக்கம் போடப்பா. அவர் சொன்ன உடனே 153 பெரிய மீன் கிடைத்தது. உன் வாழ்க்கையில் ஆண்டவர் உன்னை கைட் பண்ணுவார். உன் வாழ்க்கை நிச்சயம் உன்னை நடத்துவார். ஒரு முறை ஒரு பாஸ்டர் சர்ச்சு கட்டுறதுக்கு கடன் வாங்கிட்டார். சர்ச்சில் உள்ள விசுவாசிகள்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த பேங்க்ல இருந்து கோர்ட் நோட்டீஸ் வந்துட்டு அவருக்கு. இவர் என்ன செய்யணும்னு தெரியல. போய் 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றார். ஆண்டவரே, வழி தெரியாம திகைத்துக்கிட்டு இருக்கேன், நான் என்ன செய்யணும்? எப்படி இந்த கடன்களை கட்டி முடிப்பேன்? ஆண்டவர் அவரோட பேசினார். பயப்படாத, நீ செய்த தப்ப அறிக்கை பண்ணு, என்ன நீ நம்பு, நான் உன்னை நடத்துவேன். ஆண்டவர் சொன்னார், நீ பேங்க் மேனேஜரை போய் பாரு, அவங்கிட்ட ஒரு கேள்வியை நீ கேளு. என்ன கேள்வி ஆண்டவரே? நானே கடன் வாங்கி கொடுக்க முடியாமல் இருக்கேன், அவன்கிட்ட போய் என்ன கேள்வி கேட்கறது? கேளு, நீ செத்தால் பரலோகத்துக்கு போய் உங்கள் அம்மாவை பார்ப்பியான்னு கேளு. ஐயோ ஆண்டவரே, இந்த மாதிரி எப்படி இந்த கேள்வியை கேட்கறது? சரி போனா, போய் பயந்துக்கிட்டே போய் கதவை திறந்து உள்ளே போனார். உள்ளே போன உடனே இவருக்கு பயம். அந்த பேங்க் மேனேஜர் ரொம்ப அவரை சத்தம் போடுறார். உடனே ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேள்வி கேட்டார்? நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறீரா? நீ மனம் திரும்பிட்டீரா? இயேசுவை ஏற்றுக்கொண்டீரா? அந்த பேங்க் மேனேஜருக்கு ரொம்ப கோபம் வந்து வெளியே விரட்டிட்டார். நீ வாங்கின கடனை செலுத்த முடியாமல் பேங்க் முழுசும் போராட்டத்துக்குள்ளே இருக்கு. உனக்கு கடன் கொடுத்த ஏன் வேலை போகுது? நீ கடனை கட்டுறதுக்கு முதல்ல வழியை பாரு. வெளியே வந்துட்டார். அந்த ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டான்னு கேட்டா இந்த சத்தம் போடுறாரு, நீ செத்தாள்னு ஆரம்பிச்சா என்ன செய்வார் ஆண்டவரே? ஆண்டவர் சொன்னார், என்னை விட நீ ஞானியா? போ, நான் சொல்றத செய். அவன் போனார். அங்கே போய் மெதுவா பேங்க் மேனேஜர் ஆஃபீஸ் கதவை திறந்தார். ஆஃபீஸ் மேனேஜர் சத்தம் போடுறார், இன்னைக்கு கேள்வியோட வந்திருக்கியா, பணத்தோட வந்திருக்கிறியா? தைரியமா அவர்கிட்ட கேட்டார், நீ செத்தால் பரலோகத்துக்கு போய் உங்கள் அம்மாவை பார்ப்பியான்னு கேட்டார். இந்த இந்த இதை கேட்ட உடனே பேங்க் மேனேஜர் ஆஃபீஸ் டேபிள்ல இருந்து கீழே விழுந்து அழுறார். என்னடா இவர் இந்த வார்த்தையை கேட்டு அழுறாருன்னு சொல்லி அவரை தட்டி எழுப்பி, என்ன விஷயம், ஏன் அழுறீங்க? அப்போ அவர் சொன்னார், எங்கள் அம்மா சாக முன்னால் என்னை கூப்பிட்டாங்க, நான் போகவே இல்லை. நான் குடிகாரன், நான் வாழ்க்கையை வீணாக செலவழித்தவன். ஆனால் நான் போகும் வரைக்கும் எங்கள் அம்மா கோமாவில் இருந்தாங்க. என்னை பார்த்த உடனே கண்ணை திறந்து என் சத்தத்தை கேட்டு இந்த கேள்வியை தான் கேட்டாங்க, நீ செத்தா பரலோகத்துக்கு வந்து என்னைய பார்ப்பியா? அதே கேள்வியை நீ கேட்டுட்டா. எங்கள் அம்மா எனக்கு நிறைய சொத்து வச்சுட்டு போயிருக்கிறாங்க, என் வாழ்க்கை மாறணும், நான் குடிகாரன், குடும்பத்தை அழிக்கிறேன், சொத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இந்த இயேசு என்னை மாற்றுவார் என்று நான் இப்போ நம்புகிறேன்னு சொல்லி முழங்கால் பிடிக்கிட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அவர் அந்த ஆளுக்கு பாஸ்டருக்கு சொல்லி அனுப்புனார், பயப்படாதீங்க, இந்த கடனெல்லாம் நானே கட்டி முடிச்சிடுறேன், என் சொத்து அவ்வளோ சொத்து இருக்குது, எங்கள் அம்மா வச்சுட்டு போன சொத்து. அவரை நடத்தின ஆண்டவர் ஆச்சரியமாக நடத்தினார். உன் பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் நடக்கும், எப்படி உன் வாழ்க்கையில் எதிர்காலம் இருக்கும், எப்படி உன் வாழ்க்கை இருக்கும், மரண பயம் உன்னை பிடிச்சிருக்கிற இந்த நேரத்தில் இன்னைக்கு இந்த இயேசு கிறிஸ்து அவரை நம்பிப்பார், அவரை நம்பிப்பார். அவர் உன்னை நடத்துவார். என்ன நடத்தினவர் உன்னை நடத்துவார், உன்னை நடத்துவார். மகா வறட்சியான காலங்களிலும் உன்னை திருப்தியாக்குவார். இந்த இயேசு கிறிஸ்துவண்டை வந்தால் உன் வாழ்க்கை திருப்தியாக மாறிடும். நிச்சயம் ஆண்டவர் உனக்குள்ள ஒரு திருப்தியை கொடுப்பார். ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், நீ நினைக்கிறதெல்லாம் ஒன்றும் நடக்காமல் இருக்கலாம், ஆனால் உன் இருதயத்துக்குள்ள ஆண்டவர் ஒரு திருப்தியை கொடுப்பார்.
அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது அவர் சொல்றார், நான் பசியாக இருக்கவும் கற்றுக்கொண்டேன், பட்டினியாக இருக்கவும் கற்றுக்கொண்டேன், நான் வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், எந்த நிலைமையில இருந்தாலும் நான் திருப்தியாக இருக்க கற்றுக்கொண்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு. ஊழியத்துக்கு நான் வந்த போது ஒரு நேரம் கையில் பணம் இல்லை, மத்தியான சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டாரு, மத்தியான சாப்பாட்டுக்கு என்ன செய்வேனே தெரியாது. போய் உட்காந்து கதவை பூட்டிட்டு 3 மணி நேரம் இருக்கும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரே, நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன், என்னை நீங்கள் நடத்தணும், என்னை நீங்கள் ஆசீர்வதிக்கணும்னு கேட்டு பிடிவாதமாவிட்ட ஜெபம் பண்ணேன். ஒரு சத்தம் எனக்கு, உனக்கு மணி ஆர்டர் அனுப்பிட்டப்பா அப்படின்னு. நான் எழும்பி சுற்றி கித்தி பார்க்குறேன், யாரோ பேசிட்டா நான் ஜெபம் பண்ணுறதை பார்த்துன்ட்டு நான் காத்துக்கிட்டே இருந்தேன். அப்போ ஆண்டவர் இந்த வசனத்தை தான் வச்சு என்கிட்ட பேசினார். நீ ஊழியத்துக்கு வந்தால் உனக்கு பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும், நீ மனரம்யமாக திருப்தியாக இருக்கணும். ஆண்டவரே, நான் செய்வேன், ஆனால் இன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்கு மத்தியானம் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்க எனக்கு பணம் வேணும். ஆனால் நான் யார்கிட்டையும் போய் கடன் வாங்க மாட்டேன், எங்கேயும் போய் வீடு விசிட் பண்ணி காணிக்க வாங்க மாட்டேன். இந்த இடத்துல இருக்க நீர் என்னை அழைச்சிருந்தா எனக்கு இந்த இடத்துக்கு பணம் வரணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் பாருங்க. கொஞ்ச நேரத்தில் போஸ்ட்மேன் வந்து பெல் அடித்தான். அது வரைக்கும் எனக்கு மணி ஆர்டர் வந்ததே இல்லை. அன்னைக்கு அந்த அந்த ஜன்னலை திறந்து பார்த்தேன், மணி ஆர்டர். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் உசிலம்பட்டியில் ஊழியம் செய்தவரை 3 நாளைக்கு முன்னால் ஆண்டவர் ராத்திரி தட்டி எழுப்பி எனக்கு பணம் அனுப்ப சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் உன்னை திருப்திப்படுத்துவார் பாரு, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். நீ வறண்ட காலங்களிலும் உன்னை போஷிக்க இந்த சூழ்நிலையில் அவரை நம்புனா அவர் உன்னை நடத்துவார். உன்னை திருப்தியாக்குகிற ஒரு ஆண்டவர் என்பதில் சந்தேகமில்லை. 3வது, அவர் உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார், பலன் கொடுப்பார். இந்த உடம்பெல்லாம் நமக்கு பலன் இருக்குன்னா, நம்ம நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எலும்புகள் தான். இந்த எலும்புகளுக்குள்ள ஊன் இருக்குது. இதெல்லாம் பலன் உள்ளதாக இருந்தால் தான் சரியாக இருக்க முடியும். நிறைய பேருக்கு பிளட் கேன்சர் வந்துடுது. அதனுடைய அர்த்தம் என்ன? எலும்புகளுக்குள்ள இருக்கிற ஊன்கள் கெட்டு போய் விடுகிறது. எலும்புகளை நினமுள்ளதாக்குவார், உனக்கு பலன் கொடுப்பார். இந்த ஆண்டவர், அவரை நோக்கி பார், உனக்கு பலன் கொடுப்பார். இந்த சரீரத்தில் ஒரே ஒரு அவயவத்தில் மாத்திரம்தான் எலும்பு இல்லை, அது நாக்கில். ஆனால் அதுதான் அடங்காதது. ஆனால் மற்றதெல்லாம் ஆண்டவர் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறார். உன் வாழ்க்கையில் எலும்புகள் பலன் அடையணும். கர்த்தர் இன்றைக்கு உன்னை பலப்படுத்துவார். ஒரு கூனி இருந்தா அவளால் அந்த எலும்பெல்லாம் வளைஞ்சு போயிருந்துச்சு. அவள் தரையை பார்த்துக்கிட்டே இருந்தா. ஆண்டவர் அவளை பார்த்து சொன்னார், அவளை அழைத்தார், அவன் மேலே கை வைத்து அந்த எலும்புகளெல்லாம் சுகமாக உதவி செய்தார். பெட்டி பாக்ஸ்டர்ன்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா தலை குனிஞ்சி முழங்காலில் தான் இருக்கும், எழும்ப முடியாது, படுக்கையிலே இருந்தாங்க. ஆனால் அந்த அம்மா ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவர் தன்னை தொடணும். ஒரு நாள் அந்த அம்மா ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் பேசினார், நான் இத்தனை மணிக்கு உன் வீட்டுக்கு வருவேன், உன்னை சுகமாக்குவேன்னு. அந்த அம்மா உடனே ஷூ எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி, தன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி ரெடியாக காத்திருந்தாங்க. கரெக்டாக ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த அம்மாவுடைய அறைக்குள்ளே வந்துச்சு. அந்த எலும்புகள் எல்லாம் ஒட்டைந்தது, சரியாக நேராக வந்தது, எழும்பி நடந்துட்டாங்க. அந்த அம்மாவை நானே என் கண்கூடாக 1976 ஆண்டு அந்த அம்மாவை வச்சு ஒரு கூட்டம் இந்த பட்டணத்தில் நடத்தினேன். திரளான மக்கள் வந்தாங்க. இன்னைக்கு உன் எலும்புகளை சுகமாக்குவார். கண்களை மூடி இப்போ ஜெபம் பண்ணுவோம். உன் வாழ்க்கையில் உன்னை நடத்துவார், உன்னை திருப்தியாக்குவார், உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார்.
உன் வாழ்க்கையை உறுதிப்படுத்துகிற ஒரு ஆண்டவரை நீ பார்ப்பாயாக. கர்த்தர் உன் வாழ்க்கையில அற்புதத்தை செய்கிறார். இந்த ஆண்டவர் மகிமையானவர், வல்லமையுள்ளவர், மகத்துவமானவரை நீ இன்னைக்கு ஏற்றுக்கொள். அவர் அண்டை வா. அவர் உன்னை நடத்துவார், உன்னை திருப்தியாக்குவார், உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ விசுவாசித்து பார். என் வாழ்க்கையில் நான் அவரை விசுவாசித்த போது இந்நாள் வரைக்கும் நடத்தின அந்த தெய்வம் உன்னையும் நடத்துவார், உன்னை திருப்தியாக்குகிறார். நீ ஏன் சாகணுமா? நீ ஏன் ஆண்டவரை விட்டுட்டு போகணும்? நீ ஏன் ஆண்டவரை நம்பாமல் போய் கொண்டிருக்கிறாய்? இன்றைக்கு ஆண்டவர் உன் மேல தம்முடைய கரத்தை வைத்து உன்னை இழுத்து கொள்ளுகிறார். அவர் உன்னை நேசிக்கிறார், உன்னை கைவிட மாட்டார், உன்னை நடத்துவார். அவர் உன்னை நடத்துவார், அவர் உன்னை நடத்துவார். வெட்கப்பட்டு நீ போவதில்லை. அவர் உன் கரத்தை பிடித்திருக்கிறதை நீ விசுவாசி. பள்ளமான சூழ்நிலையிலும் மேடான சூழ்நிலையிலும் தடைகள் வந்தாலும் நடத்துகிற கர்த்தர், செங்கடலை பிளக்கிற கர்த்தர், யோர்தான் நதியை பிளந்து விடுகிற கர்த்தர், வனாந்திரத்தில் உன்னை நடத்தி செல்கிற தேவன் உன்னை திருப்தியாக்குவார். வானத்தின் மன்னாவை பொழிந்தருளின ஆண்டவர் உன்னை திருப்தியாக்குவார். கன்மலையின் தண்ணீரை கொடுத்து உன் தாகத்தை தீர்த்து உன்னை திருப்தியாக்குவார். காடைகளை கொண்டு வந்து திருப்தியாக்குவார், கைவிட மாட்டார். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை தொடுகிறார். அவர் அண்டை வா. இந்த இயேசு நல்லவர், இந்த இயேசு அற்புதமானவர். உன் வாழ்க்கையில அநேக அற்புதங்களை நீ பார்க்க போகிறாய். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். ஆண்டவர் உன்னை செழிப்பான தோட்டமாக்குவார். எப்படி அதை செழிப்பான தோட்டமாக்குகிறார்? வற்றாத நீரூற்றை உள்ளே வைப்பார். ஏதேன் தோட்டம் என்ற ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தை செழிப்பாக்க ஒரு நதி வந்தது. அது 4 பகுதிகளாக பிரிந்து அது சென்று அந்த தோட்டத்தை செழிப்பாக்கிட்டு, மனிதனை ஆண்டவர் படைத்த போது ஒரு தோட்டத்தில் வச்சார். உன் குடும்பமாகிய தோட்டம் வறண்டு போயிட்டா? என் குடும்பத்தில் வாழ்றனோ தெரியல, எப்படித்தான் என் குடும்பத்தை நடத்துவோமோ தெரியலன்னு சொல்லி விரக்தி அடைந்து உன் வாழ்க்கையில சோர்ந்து போயிருக்கிறாய். உன் குடும்பம் ஒரு வற்றாத நீரூற்று வேணும். அதுக்குள்ள உன் தோட்டம் மறைவு கட்டப்பட்ட தோற்றமா இருக்கணும். அது ஒரு கிணறு அந்த தோட்டத்துக்குள்ள இருக்கணும். வாசனை நிறைந்த மரங்கள் அதுல இருக்கணும். கனி நிறைந்த மரங்கள் இருக்கணும். ஏன்? அங்க ஒரு ஊற்று இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் தான் உனக்கு தேவை. உன்னால இந்த ஆண்டவரை அறிய முடியல, தெரிய முடியல. ஆண்டவர் உன்னை நடத்தி உன்னை ஆச்சரியமா நடத்துவார் பாரு. உனக்குள்ள ஒரு நீரூற்று ஆண்டவர் வைப்பார். அதான் பரிசுத்த ஆவியானவர். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து சமாரியா பெண்ணை சந்தித்தார். அவ தண்ணி எடுக்க வந்தா. அவளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன். அப்போ அவ சொன்ன, ஆண்டவரே, நான் இந்த இடத்துக்கு வராமல் இருக்கிறதுக்கு அந்த ஜீவ தண்ணீரை எனக்கு கொடுப்பீங்களா? ஆண்டவர் சொன்ன, புருஷனை அழைச்சிட்டு வா. அவ சொன்னா, எனக்கு புருஷன் இல்லையே. இல்லை, உனக்கு 5 புருஷர்கள் இருந்தாங்க, இப்போ உன் கூட இருக்கிறவனும் புருஷன் இல்லை. இவ வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்க்கையை திருப்தியாக்க மனுஷர்களுடைய உதவியை தேடி ஒவ்வொரு மனுஷனாக போய் பார்த்தா ஒரு மனுஷனும் அவளுக்கு உதவி செய்யலை பாருங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு இன்னொரு மனுஷனை அப்படியே புருஷனா அவ சும்மா வச்சிருக்கிற ஒரு பயங்கரமான வாழ்க்கை வாழ்ந்தவா. இவளையும் இயேசு சந்தித்து, உனக்கு நான் ஜீவ தண்ணீரை கொடுப்பேன்னு சொன்ன உடனே அதை ஏற்றுக்கொண்டு குடத்தை வச்சுட்டு ஊருக்குள்ள போய் என் வாழ்க்கையெல்லாம் சொல்லிட்டார். ஒருத்தர் வந்து பாருங்கன்னு சொல்லி ஊரே திரண்டு வந்தது. வாழ்க்கையில் ஜீவ தண்ணீர் இல்லாமல் வற்றி போய் வேதனையோடு வாழ்ந்த அவளுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றி அமைத்த ஒரு ஆண்டவர்
நீ எப்பேற்பட்ட நிலைமையில யாரெல்லாம் தேடி போய் எப்படியோ வாழ்ந்த உன்னை இன்றைக்கு ஆண்டவர் மாற்றி அமைத்த அழகான ஒரு வாழ்க்கையை உனக்கு கொடுக்க ஜீவ தண்ணீரோடு கூட அவர் வருகிறதை நீ பார்ப்பாயாக. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31 அதிகாரம் 12 13 வசனத்தை நாம் கேட்போம். சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவது இல்லை. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக பாவங்களை செய்து சிறைப்பட்டு போன வாழ்க்கையை பற்றி பேசிக்கொண்டே வந்த பின்பு சிறையிலிருந்து அவர்கள் திரும்பி வரும்போது அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நீ ஒரு சிறைப்பட்டு போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். பாவத்துக்கு அடிமையாகிவிட்டாய். எத்தனையோ வியாதிகளுக்கு நீ அடிமையாகிவிட்டாய். உன் துக்கத்துக்குள்ள நீ ஆழ்ந்து போயிருக்கிறாய். ஆண்டவர் உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன்னு சொல்றார். உன் சஞ்சலம் நீங்கும். உன்னை ஆண்டவர் எல்லாவித நன்மைகளினாலும் உன்னை நிரப்புவாரமா. இந்த ஆண்டவர் உன்னை ஆச்சரியமா உன் துக்கத்தை சந்தோஷப்படுத்த இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. எந்த துக்கம் உன்னை ஆழ்த்தி இருக்குது, எந்த துக்கம் உன்னை வேதனைப்படுத்தி, எந்த துக்கத்துக்குள்ள நீ சீர்கட்டு போயிருக்கிறாய், உன் துக்கத்தை ஆற்றுகிற தேவன், ஆறுதல் படுத்துகிற தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் தான் உன்னை ஆறுதல் படுத்த முடியும். இன்றைக்கு உன் துக்கம் சந்தோஷமாக மாறும். என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் பண வசதி இருந்துச்சு, நல்ல வீடு இருந்துச்சு, அப்பா அம்மா இருந்தாங்க, நல்ல சகோதர சகோதரிகள், நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஊரில் நல்ல மதிப்பு எல்லாம் இருந்துச்சு. ஆனால் என் வாழ்க்கையில் சந்தோஷம் மாத்திரம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸோடு போய் சுற்றுவோம், கதை அடிப்போம், எல்லாம் செய்வானா. ராத்திரி நேரம் வந்தால் என் வாழ்க்கை துக்கமாக இருக்கும். நீ ஏன் இந்த தவறுகள் பாவங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? ஒரு நாள் என் வீட்டுக்குள்ள தனி அறையில் இருந்தேன், வேதனையோடு இருந்தேன், கண்ணாடியை பார்த்து அழுறேன். நீ ஏன் இந்த மாதிரி இருக்கிற? ஏன்னா ஆண்டவர் என்னை சின்ன வயசுலேயே அவருடைய பிள்ளையா தெரிந்து கொண்டார். சின்ன வயசுல என்னோட பேசினார், இந்த ஊழியத்துக்கு பிரித்தெடுத்தார். நானும் அவரை விட்டு தூரமா போக 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 என் வாழ்க்கையில துக்கம், வேதனை, கண்ணீர். ஆனா இந்த இயேசு 1968 செப்டம்பர் மாதம் 3 ஒரு இரவு கூட்டத்தில் ஆண்டவர் என்னை சந்தித்தார். வீட்டுக்கு ஓடி முழங்கால் படியிட்டு என் கண்ணீரோட, இயேசுவே என் பாவத்தை மன்னியும், பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான்னு சொன்ன அந்த வார்த்தை எனக்குள்ள வந்துச்சு. நான் முழங்கால் படியிட்டு என் பாவத்தெல்லாம் அறிக்கை பண்ணி, இயேசுவே என் உள்ளத்துல வாரு, என்னை மாற்றிவிடும், என்னை மாற்றிவிடும் என்று கண்ணீரோடு ஜெபம் பண்ண போது என் உள்ளத்தில் ஆண்டவர் வந்தார். என் இருதய பாரமெல்லாம் என்னை விட்டு போயிட்டு ஒரு பெரிய சந்தோஷம் என் வாழ்க்கையில வந்தது. அது இன்னைக்கு வரைக்கும் அதை ஆண்டவர் காத்து கொண்டார். இன்றைக்கு நீ துக்கத்தோடு அலைய வேண்டாம், வேதனையோடு திரிய வேண்டாம். இந்த இயேசுவண்டை வந்து முழங்கால் படியிட்டு, இயேசுவே என் உள்ளத்துல வாரும், எனக்கு சந்தோஷத்தை தாரும் என்று நீ கேட்டுப்பார். உன் கவலையெல்லாம் அவர் மேல வைத்து விடு. தோத்திரத்தோடு ஜெபம் பண்ணு. எவ்வளவு நன்மைகளை ஆண்டவர் உனக்கு செய்திருக்கிறார். நீ ஏன் துக்கத்தோடு திரிய வேண்டும்? ஆண்டவர் இன்றைக்கு உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி உன் சஞ்சலத்தை மாற்றி விடுவார். கர்த்தருடைய வல்லமை உன் மேல இறங்கி வருகிறது. அவரை நோக்கி பார்ப்பாயா? கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவாயா? என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணு. இயேசுவே என் துக்கத்தை மாற்றி விடும்,
என் கண்ணீரை மாற்றும். கண்ணீர் துடைக்க துடைக்க வந்துகிட்டே இருக்குது. கவலை பாரம் என்னை விட்டு போகல. அந்த அசுத்த ஆவி உன்னை விட்டு நீங்குகிறது. உன்னை பயப்படுத்துகிற அந்த பொல்லாத ஆவி உன்னை விட்டு நீங்குகிறது. உன்னை எப்பொழுதும் துக்கத்தின் ஆவியிலே அமிழ்த்து கொண்டிருக்கிற அந்த பொல்லாத ஆவி இன்னைக்கு நீங்குகிறது. சொல்லி முடியாத ஒரு சந்தோஷத்தின் ஆவியை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை கர்த்தர் உனக்கு தருகிறார். உன் பாவங்களை அறிக்கையிடு, ஆண்டவரிடத்தில் மனம் பொருந்து, அந்த பகை நீங்கி போகிறது. ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்கிறார். இந்த ஆண்டவர் அற்புதமாய் உன்னை நடத்துகிறதை நீ பார்ப்பாயாக. கர்த்தர் கைவிடாதவர். கர்த்தர் நிச்சயம் உன் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவார். இரண்டாவதாக, உன் வாழ்க்கையில உன் சுக வாழ்வு துளிர்க்கும். உன் சுக வாழ்வு துளிர்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில வியாதியின் வாழ்வு இருக்குது, துன்பத்தின் வாழ்வு உனக்கு இருக்குது, தோல்வியின் வாழ்வு உனக்கு இருக்குது, பலவிதமான சிக்கல்களுக்குள்ள உன் வாழ்வு மாட்டிக்கொண்டிருக்குது. பைத்தியம் பிடிக்கிறது போல உன் வாழ்க்கையில வாழ்வு இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றார், உன் சுக வாழ்வு துளிர்க்கும். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன வியாதி இருந்தாலும் அவர் சுகத்தை கொடுக்க வல்லமை உடையவர். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தில் அவர் உபதேசம் பண்ணினார், டீச் பண்ணார், பிரசங்கம் பண்ணினார், ப்ரீச் பண்ணினார். மூணாவது, மக்களுக்கு சுக வாழ்வை கொடுக்க இந்த உலகத்தில் வந்தார். திருடன் கொல்லவும் அழிக்கவும் அவன் வருகிறான் அன்றி, கெடுக்க வருகிறான் அன்றி, திருட வருகிறான் அன்றி வேறொன்றுக்கு அவன் வரான். ஆனால் நானோ உனக்கு ஜீவன் உண்டாயிருக்கு, அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு பரிபூர்ணமான ஒரு ஜீவன் வருகிறது. நீ ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கலாம், அல்லாவிட்டால் நீ ஒரு பயங்கரமான வியாதியின் பயத்துக்குள்ள நீ வீட்டுக்குள்ள அடைபட்டு இருக்கலாம். டாக்டர்கள் உன்னை பார்த்து சொல்லியிருப்பாங்க, குறிப்பிட்ட கொஞ்ச நாள் தான் நீ வாழ முடியும் என்றெல்லாம் சொல்லி உன் வாழ்க்கையின் மரண பயத்தின் இக்கட்டுகளுக்குள்ளே நீ அகப்பட்டிருக்கும் போது உன் சுக வாழ்வு துளிர்க்கும் என்ற ஒரு வார்த்தை உனக்கு வருகிறது. உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாயிருக்க விரும்புகிறேன். அப்படித்தான் ஆண்டவர் நீ சுகமாயிருக்கணுங்கிறத தான் விரும்புகிறார். இயேசு வியாதியஸ்தர்களை பார்த்து கேட்ட கேள்விகள் ஒன்று, நீ சுகமடைய விரும்புகிறாயா? நீ பார்வையடைய விரும்புகிறாயா? உனக்கு என்ன வேண்டும்? ஆண்டவர் ஆச்சரியமானவர். இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கிற கேள்வி, உன் சுக வாழ்வு துளிர்க்கும், நீ சுகமடைய விரும்புகிறாயா? ஆண்டவரிடத்தில் நீ வந்து கேட்டுப்பார், உன்னை ஆச்சரியமா நடத்துவார். ஒரு நாள் ஒரு அம்மா தூக்கி கொண்டு இந்த இடத்துல போட்டார்கள், இந்த வலது பக்கத்தில். கூனி குறுகி எலும்பெல்லாம் தேய்ந்து உடம்புல சதையெல்லாம் இல்லாம அப்படியே கிடந்தாங்க. அதுவும் கூட்டம் முடிகிற நேரம் அது. அப்போ பெர்னார்ட் அங்கம்மா என்று வந்தார். கூட்டம் முடிஞ்சு அதை டைம் ஆகி போச்சு, மத்தியானத்துக்கு 1 மணிக்கு மேலே ஆயிட்டு. ஆனால் அந்த அம்மாவை அப்போ தூக்கி கொண்டு போட்டாங்க. அவரும் நானும் போய் அந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ணோம். அதுக்கு பிறகு நான் அந்த அம்மாவை பார்க்கல. எப்படி இருக்குமோ அவ்வளவு மோசமாக இருந்துச்சு. அந்த அம்மா பிறகு ஒரு நாள் என் மகளை
பார்த்து, உங்கள் அப்பாவை பார்க்க முடியுமா? என் வாழ்க்கை இப்படி இருந்துச்சு, ஒரு நாள் தூக்கி கொண்டு போட்டாங்க, நான் சாப்பிட முடியாமல் எனக்கு கேன்சர், கர்ப்பப்பையில் கேன்சர், சாப்பாடே போகலை, எலும்பும் தோலமாக தூக்கிட்டு போட்டாங்க. ஆனால் அன்னைக்கு ஜெபம் பண்ண அந்த ஜெபம், அதுக்கு பிறகு நீ வீட்டுக்கு தூக்கிட்டு போன போது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு நான் இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கிறேன். இந்த கல்லூரியில் நான் ஆசிரியராக இருக்கிறேன். எங்கள் அப்பா இன்னொரு கல்யாணம் கட்டினதுனால அந்த அம்மா என்னை கொடுமைப்படுத்தி சாப்பாடு கொடுக்காம நான் செத்தா சரின்னு என்னை விட்டுட்டாங்க. ஆனால் இயேசு என்னை கைவிடலை. அந்த அம்மாவை நான் பார்த்தேன், சந்தித்தேன், அவங்க சாட்சியை டிவியில் சொல்ல வச்சேன். மதுரையிலேருந்து ஒருத்தர் அதை பார்த்துட்டு, இந்த அம்மாவை தான் நான் திருமணம் பண்ணணும், ஒழுங்கு செய்வீங்களான்னு கேட்டார். அவங்கள்ட்ட பேசி அந்த குடும்பம் திருமணமாகி அவங்களுக்கு இப்போ குழந்தைகள் இருக்குது. சுக வாழ்வு துளிர்க்கும். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? இப்போ ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். இயேசுவே, காயப்பட்ட உம்முடைய கரங்கள் வேதனையும் ரணமுமாயிருக்கிற மக்கள் மேல் வந்து இறங்கி, கேன்சர் நோய்களினாலே வேதனைப்பட்டு சுக வாழ்வை இழந்திருக்கிற மக்களுக்கு ஒரு உதவி செய்ய மாட்டீங்களா? பாவத்தினாலே பயங்கர கட்டுகளுக்குள்ள இருக்கிற மக்களை விடுதலையாக்க மாட்டீங்களா? இன்னைக்கு அவங்க சுக வாழ்வு, அவங்க ஆத்மாவில் ஒரு சுகம், சரீரத்தில் ஒரு சுகம், ஆவியில் ஒரு சுகம், மனதில் சுகம். மனவியாதியினாலே உளறிக்கொண்டே நீ இருக்கிறாய், தூக்கத்திலும் உனக்கு நிம்மதி இல்லை, உளறிக்கொண்டே இருக்கிற உன் வாழ்க்கையை கர்த்தர் இன்னைக்கு சுகமாக மாற்றுகிறார். கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். இயேசுவே, தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் யுவர் பவர்ஃபுல் ஹீலிங் ஹேண்ட் that is coming upon each and every one of the people those who are praying today. It is possible to heal each and every one of them today. Thank you for your healing virtue flowing and touching and healing them, oh God. Thank you. அவர்களை தொட்டதற்காக ஸ்தோத்திரம். உலகமெங்கிலும் உள்ள மக்கள் மேல் உடைய கரம் இன்றைக்கு இறங்கி வரட்டும். உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. சுகப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். எத்தனை பேர் கர்த்தர் உங்களை தொட்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி கர்த்தரை நோக்கி பார். கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்கிறார். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 58:1. சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே. எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் நீ தெரிவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறது. கவனியங்கள், அக்கிரமத்தின் கட்டு, நுகத்தடியின் பிணையல் நெகிழணும், நெருக்கப்பட்டிருக்கிற விடுதலை, நுகத்தடி உடைந்து போகணும். அக்கிரமத்தின் கட்டு, பாவத்தை தெரிவி என் மக்களுக்கு, எக்காலத்தை போல கூறு. நிறைய பேர் இந்த நாட்களில் பாவத்தை பற்றி கண்டித்து சொல்ல மாட்டாங்க. பாவத்தெல்லாம் இயேசு மன்னிச்சிட்டார், சிலுவையில் சுமந்துட்டார், இனிமே நீ விடுதலை ஆயிட்டார், ஆண்டவர் ஒரு கிருபை அனுப்பிட்டார். அதனால் நீ பாவம் செய்தாலும் பரவாயில்ல, கிருபை வந்துடும், நீ இஷ்டம் போல் வாழலாம், எப்பவும் பாவம் பாவம்னு சொல்லி மக்கள் உங்களை கஷ்டப்படுத்திடுறாங்கன்னு சொல்லி தப்பான உபதேசம் நிறையா வந்துட்டு,
ஆனால் இயேசு சிலுவையில் பாவத்தெல்லாம் சுமந்தது உண்மைதான். ஆனால் நீ தொடர்ந்து பாவத்திலே நிலைச்சிருந்தா எப்படி ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும்? பாவத்தின் கட்டுகளுக்குள்ள நீ இருக்கிற, அக்கிரமத்தின் கட்டு அது போக மாட்டேங்குது. சில ஆட்கள் சிகரெட்டை விடு, குடியை விடு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், சிகரெட்டை விடு. இல்லை பாஸ்டர், நான் முந்தி 5 பாக்கெட் குடிச்சிக்கிட்டு இருந்தேன், இப்போ 1 பாக்கெட்டு. நீ 1 பாக்கெட் குடித்தாலும் சரி, நீ 5 பாக்கெட்டை குடித்தாலும் சரி, நீ இந்த சின்ன சிகரெட்டுக்கு நீ அடிமைப்பட்டு போயிருக்கிற. அது மாத்திரமல்ல, அவர் பாட்டுக்கு நல்ல வேலை பார்க்குற மனுஷன் தண்ணி போட்டுட்டு சாராயத்தை குடிச்சிட்டு நிலதவறி பேசுகிறத பார்க்குறேன். எத்தனையோ முறை கூப்பிட்டு சொல்கிறேன், ஆனால் விட்ட மாட்டேன். அவன் அந்த ஆள் ரட்சிக்கப்படும் வரைக்கும், அவன் மாறு வரைக்கும் அவனை விட போகிறதில்ல. இப்படி கட்டுகளுக்குள்ள சிக்கி இருக்கிறாங்க. விபச்சார வேசித்தனம். சில ஆட்களை பார்த்துருக்குறேன், அவனை நான் விபச்சாரம் பண்ணி அவங்க கம்ப்ளைண்ட் வரும், அவனை பார்த்து பேசிப்பா இந்த மாதிரி தப்பு செய்யாத உன் வாழ்க்கையை மாற்று. சரி பாஸ்டர், சரி பாஸ்டர், மன்னிச்சிருங்க பாஸ்டர்மா. அடுத்தாப்புல இன்னொரு இடத்துல போய் தவறு செய்வான். எத்தனையோ தடவை மன்னிச்சிருக்கிறேன் பாருங்க. சில ஆட்களுக்கு இப்படிப்பட்ட அக்கிரமத்தின் கட்டுகள் விட்டாது பிசாசு. எந்த பாவத்துக்குள்ளே தொடர்ந்து நீ நிலைச்சிருக்கிறியா? சிலருக்கு சண்டையின் ஆவி, சண்டை போடாமல் இருக்க முடியாது. அந்த ஆட்களுக்கு எப்படியாவது எதையாவது ஒன்று எடுத்து சண்டை போட்டுறணும். சண்டையின் ஆவி, அக்கிரமத்தின் கட்டு. சில ஆட்கள் பொய்யே சொல்லிக்கிட்டு இருப்பான். அக்கிரமத்தின் கட்டு வாழ்நாளெல்லாம் பொய் தான். வாழ்க்கையில் இந்த கட்டுகள்ல இருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்கணும்னு இன்னைக்கு விரும்புகிறார். உன் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ வைக்கிறார். நுகத்தடி, காளை மாட்டில் வண்டியை மாட்டி பாரத்தை ஏற்றி நுகத்தை வச்சு அந்த தடியை கழுத்தில் வச்சிருவாங்க. ஐயோ, எத்தனையோ நெல் மூட்டைகளை ஏற்றி அந்த மாடு இழுக்க முடியாமல் இழுத்துட்டு போகும். ஆனால் இன்னைக்கு உன் பாரத்தை நீ சுமக்க முடியாமல் சுமந்துக்கிட்டு இருக்கிற ஒன்று ஆண்டவர் அதை எடுக்க விரும்புகிறார். உன் நுகத்தடி இன்னைக்கு உடைக்கப்படுகிறது. நெருக்கத்திலிருந்து கர்த்தர் இன்றைக்கு உன்னை விடுதலையாக்குகிறார். உண்மையா இயேசு நோக்கி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவாயா? உபவாச ஜெபம் என்பது மக்களை, இப்படிப்பட்ட மக்களை விடுதலையாக்குறது தான் உபவாசம். உன் வாழ்க்கையில் ஆண்டவர் இன்றைக்கு அற்புதங்களை செய்து உன் கட்டுகளை உடைச்சி உன் நுகத்தடியை உடைக்கிறார். நுகம் என்பது பாரம். ஆனால் இயேசுவின் கற்பனையாகிய எளிதான நுகத்தை ஏற்றுக்கொள். கர்த்தர் உனக்கு இளைப்பாறுதலை தருவார். இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்து உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க அவர் விரும்புகிறார். முதலாவது, உன் வாழ்க்கையை நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டத்தை போல மாற்றுவார். 2வது, உன் வாழ்க்கையில் சுகவாழ்வு உனக்கு துளிர்க்கும். 3வது, அக்கிரமத்தின் கட்டுகள், நுகத்தடிகள், இதெல்லாவற்றில் நெருக்கத்திலிருந்து உன்னை விடுதலையாக்குவார். 4வது, உன் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா 58:10. பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாக்கும். இருளில் உன் வெளிச்சம் உதிக்கும். உன் சுகவாழ்வு துளிர்க்கும். இருளில் உன் வெளிச்சம் உதிக்கும். இருள், பாவமாகிய இருள் உன்னை பிடித்து வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இந்த இருளில் வெளிச்சம் உனக்கு உதிக்கும். இருட்டை பார்த்துருக்கிற நீ, இருட்டில் போகும்போது எங்கே என்ன இருக்குது, எப்படி இருக்குது, என்ன செய்யணும்னு தெரியாது. அநேகருடைய கண்களை பிசாசானவன் குருடாக்கி விட்டான். மகிமையான
அவருடைய சாயலாயிருக்கிற இந்த சுவிசேஷத்தின் ஒளி மக்களுக்கு பிரகாசமாய் இராதபடி இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் மனக்கண்களை குருடாக்கி விட்டான். உன் மனக்கண்கள் குருடாகி இருக்குது. என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன். பைபிள் என் கையில் இருந்துச்சு, சர்ச்சுக்கு போவேன் ஒழுங்கா, எல்லாம் இருந்துச்சு. பாடகர் குழுவில் அங்கி போட்டு சிலுவையை தூக்கிட்டு போகிற ஆள் நான் தான். படுபாவி, எல்லா பாவத்தையும் செய்து கண்ணு குருடா இருந்துச்சு. ரிலீஜியஸ் டியூட்டி செய்கிறதுனால பரலவும் போக முடியாது. உன் கண்ணு திறக்கப்படணும். கண்ணை பிசாசு அடைச்சி வச்சிருக்கிறான். உன் இருளில் வெளிச்சம் உதிக்கணும். உன் இருதயம் திறக்கப்படணும். ஆண்டவர் அப்போதான் அற்புதங்களை செய்கிறத நீ பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்றார், வெளிச்சம் மேல உதிக்கும், மகிமை மேல காணப்படும், பூமி கார்ல மூடி இருக்கும். எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது, எழும்பு. இந்த பாவங்களெல்லாம் விட்டுட்டு, உலக வழிபாடுகளெல்லாம் விட்டுட்டு, சுற்றுச்சூழல் இதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரை நம்பிப்பாரு. ஐயோ நான் செத்தா யார் என்ன பார்ப்பாங்க? ஆண்டவர் உன்னை நடத்துகிற விதமே ஆச்சரியமா இருக்கும். தைரியமா இயேசுவை பின்பற்றிப்பாரு. அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, கடைசி நேரத்தில் உனக்கு ஒருத்தரும் உதவி செய்ய மாட்டாங்க. உன் வாழ்க்கையில வெளிச்சம் உதிக்கணுமா? இருளை விட்டு வெளியே வா, பாவத்தை விட்டு வெளியே வா, பாவ கிரியைகளை விட்டு வெளியே வா. ஆண்டவர் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். நீங்க அப்போஸ்தலர் 26:18 வாசிக்கும் போது, பாவ மன்னிப்பு உனக்கு வேணும். 2வது, நீ பரிசுத்தமாக்கப்படணும். 3வது, ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிற பரலோக சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளணும். 4வது, இருளை விட்டு ஒளியின் இடத்துக்கு நீ வரணும். 5வது, சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்தில் திரும்பணும். 6வது, உன் கண்கள் திறக்கப்படணும். இந்த காரியங்களை செய்து அவரை நீ விசுவாசிக்கணும். 7வது, இத்தனை காரியங்களை செய்யும் போது உன் வாழ்க்கையில இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வருவா. அந்தகார ராஜ்யத்திலிருந்து, சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து ஆண்டவருக்குள்ள வருவா. உனக்கு ஒரு பரலோக சொத்து ஆண்டவர் வச்சிருக்கிறார். விசுவாசிக்கணும், அவ்வளவுதான். ஆண்டவர் உனக்கு பாவம் மன்னிப்பை தருவார். ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? உன் கண் இன்னைக்கு திறக்கப்பட்டு நீ வெளிச்சத்தை பார்ப்பாய். இருளில் உன் வெளிச்சம் உதிக்கும். உன் சுக வாழ்வு துளிர்க்கும். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய். உன் துக்கம் சந்தோஷமாக மாறும். உன் அக்கிரமத்தின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டுவிடும். கண்களை மூடி ஜெபிப்போமா? இயேசுவே, என் உள்ளத்துல வரும்னு கேளு. உன் பாவம் எதுவா இருந்தாலும் சரி, அவர்கிட்ட சொல்லிரு. இந்த ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், கைவிட மாட்டார். ஒரு அற்புதம் உனக்கு இன்னைக்கு நடக்கும். நான் சொல்ற இந்த ஜெபத்தை உண்மையா சொல்லுவியா? என் பின்னால சொல்லுங்க. உங்க இருதயம் திறக்கப்படும். உன் கண் தெளிவாகும். உன் வாழ்க்கையில இருள் மாறி ஒரு வெளிச்சம் வரும். உன் துக்க சந்தோஷமா மாறிடும். நீ சொல்லி முடியாத ஒரு ஆனந்தம் உனக்கு வரும். பாவக்கட்டுகள் உன்னை விட்டு தானா போயிடும். இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். நான் சொல்ற ஜெபத்தை சொல்லு. அன்புள்ள இயேசுவே, நீர் எனக்காக சிலுவையில் மரித்தீர். நீர் எனக்காக இரத்தம் சிந்தினீர். எனக்காக 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழும்பினீர். இதை நான் விசுவாசிக்கிறேன். என் இதய கதவை திறந்தருளும். என் கண்களை திறந்தருளும். என் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும். இருளில் வெளிச்சம் உதிக்கட்டும். என் குடும்பத்தை ஒரு அருமையான தோட்டமாக மாற்றும். இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும். உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன். நீர் என் தெய்வம்,
நீர் என் ஆண்டவர் சொல்லுங்க. நீர் என் இரட்சகர். நான் உம்மை விட மாட்டேன். இயேசுவே, உம்முடைய சமூகத்தில் நான் வருவேன், ஜெபம் பண்ணுவேன், உம்முடைய வேதம் வாசிப்பேன், ஒரு சபையில் நான் சேருவேன், சின்ன குழுக்களில் இணைந்து கொள்வேன். என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அப்படியே உங்கள் சரீரத்தில் எந்த இடத்துல வியாதி இருந்தாலும் அந்த இடத்துல கைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்க. அந்த வியாதிகள் சுகமாகும். இயேசுவை நம்புங்க, விசுவாசிங்க. இயேசுவே, இந்த வேளையில் வியாதியோடு இருக்கிற மக்களுக்கு நீங்கள் பேசினது போல அவங்க சுக வாழ்வு துளிர்க்கட்டும். வியாதியின் உச்சக்கட்டத்தில் மரணத்தின் கட்டுகளுக்குள் போன மக்களை உம்மால விடுதலையாக்க முடியும். உம்முடைய நாமத்தினாலே, நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே, கல்வாரி சிலுவையில் நீர் சம்பாதித்த விடுதலையோடு காயப்பட்ட கரங்கள் உம்முடைய பிள்ளைகள் மேல் வைக்கப்பட்டு விடுதலையாகட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும், அடையாளங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும். வேதனையோடு துடித்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. சமாதானம் உண்டாகட்டும். அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தினால நடக்கட்டும். எந்தெந்த இடத்தில் கைகளை வைத்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ, எந்த வியாதிகள் சுகமாகணும்னு ஜெபிக்கிறார்களோ, உங்க அற்புத அடையாளங்கள் இப்பொழுது நடக்கட்டும். அற்புதமான சுகம் உண்டாகட்டும். உமக்கு மகிமை உண்டாக பண்ணும். நாக்கில் இருக்கிற புண்கள், சரீரத்தில் இருக்கிற கட்டிகள், கேன்சர் நோய்கள், ஈரலில் இருக்கிற பிரச்சனைகள், கண்களில் இருக்கிற வியாதிகள், தலை சுற்று மயக்கம், ஆண்டவரே ஜுரத்தின் ஆவி, பயங்கரமான இந்த கொரோனா வைரஸினுடைய ஆவிகள் வெளியேறட்டும். கால்கள், கைகள், கரடுகளை பலப்படுத்தும். சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களையும் தொட்டு சுகமாக்கும். தேங்க்யூ லார்ட். நீ தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம். அற்புதம் நடக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாட்களில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள் தொடர்ந்து ஆண்டவருக்குள் வளரணும். முதல்ல ஆண்டவரோடு ஐக்கியமாகணும். அதுக்கு ஜெபம் உங்களுக்கு தேவை. அதை கற்றுக்கொள்ளுங்க. அப்பா கிட்ட பேசுகிறது போல பேசுங்க. ரெண்டாவது, உங்களுக்கு ஆவிக்குரிய ஆகாரம் வேணும். ஆண்டவர் உங்களோட பேசணும். அதுக்கு தான் ஆண்டவர் வேத புஸ்தகத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். வாசிங்க, ஆண்டவர் உங்களோட பேசுவார். மூணாவது, உங்களுக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் சின்ன குழுக்களோ இயேசுவை தெரிஞ்சவங்களோ இருந்தால் அவங்களோட ஐக்கியப்பட்டு மேலும் மேலும் நீங்கள் ஒரு சீஷராக வளர்கிறதுக்கு அவங்களோட தொடர்பு கொள்ளுங்க. நாலாவது, ஒரு சரியான ஒரு சபையில் நீங்கள் இணைஞ்சி அங்கே ஒரு அங்கமாக மாறுங்கள். அங்கே போக போக ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் விட்டுறாதீங்க. உங்கள் சொந்தக்காரங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் இந்த இயேசுக்களை கொண்டு வாங்க. இந்த அன்பை பற்றி சொல்லுங்கள். உங்கள் சாட்சியை, நீங்கள் கண்டதை சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், கைவிடவே மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.